ஹலோ மக்கள், நீங்கள் வந்துருக்குது கணேஷ் பாலாஜி கேமிங். நான் தான் உங்கள் கணேஷ். இப்போ நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னா ஸ்டிக்மேன் சூப்பர் ஹீரோ. அது இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இது எங்கள் அப்பா ஃபோன். ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டுங்க ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய முகம். நான் இப்போ கேம் ஆட்டிருக்கேன்ல, இதுதான் என் முகம். நான் தான் கணேஷ் பாலாஜி. இதுதானா அப்போ தான் நான் ஸ்கூல், இது நான் எப்போ எடுத்தேன்னா செகண்ட் கிரேடு தேர்டு கிரேடு பார்க்கும்போது. இப்போ நான் 4th கிரேடு. எனக்கு இப்போ வயசு 10. ஆக்சுவலாக வயசு 10. நான் என் வீடியோ ஆக்சுவலாக இன்னொரு கணேஷ் பாலாஜி இருந்தார். அவரை விட அதிகமாக போயிட்டு இருந்தது. அவர் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கணேஷ் பாலாஜிக்கு 2 சப்ஸ்கிரைபர், 2 வீடியோ தான் போட்டு இருந்தார். நான் இதான் என் சேனல். நான் இந்த ஸ்டம்பிள் கேஸ் பார்ட் 2 போட்டிருந்தேன். அப்புறம் நான் கிராணி 3 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் போட்டிருந்தேன். ஸ்கேரி டீச்சர் பார்ட் 1 போட்டிருந்தேன். அப்புறம் இது நான் கிராணியில் விளாண்டது, அதாவது செகண்ட் டைம் விளாண்டது. ஃபஸ்ட்டில் செகண்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஸ்னேக்கிடோ விளாண்டது. இது செகண்ட் பார்ட்டு, இது ஃபஸ்ட் பார்ட்டு. அப்புறம் இது ஆக்சுவலாக நான் த பிரசிடென்ட்டுங்கிற கேமை விளாண்டுட்டு வீடியோ போட்டது. அப்புறம் இது என்னென்னா இந்த இது ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக இந்த அது இது ஆக்சுவலாக என்னென்னா இது என்னென்னா நான் மெலன் சாண்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது. அப்புறம் இது அப்புறம் இது அப்புறம் இதுதான் பார்ட் 1 ஸ்டம்பிள் கேஸில். இது பார்ட் 1. டோட்டல் 10 வீடியோஸ் போட்டுருக்கேன். நீங்களும் பாருங்க. நான் செம்ம ஜாலியாக தான் இருக்கும். பாப்புலரில் எல்லாமே தான் பாப்புலராக இருக்குது. ஆனால் இதில் மட்டும் யாரும் லைக் பண்ணல. இதில் நானே லைக் பண்ணிவிட்டேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எனக்கு லைக் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. எனக்கு டைம் வரது பிடிக்கல. இப்போ நான் இதுதான் நம்ம விளையாட. இது கிடையாது, இது வேறு ஒன்று. இதுதான் நம்ம விளையாட போகிற கேம். இப்போ இந்த கேம் என்னன்னா, நம்ம ஒரு சூப்பர் ஹீரோங்க. எல்லா கேம்லேயும் சூப்பர் ஹீரோவை பார்த்து வேண்டா விளக்கணுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இது வேறு மாதிரி. இதான் நம்ம வச்சு விளையாட போகிற ஹீரோ. இவனுக்கு நம்ம பேரையே வைக்கலாம். இனிமேல் இது என் பேர் கணேஷா. நம்ம சேனல் பேரும் கணேஷ் பாலாஜி கேமிங் தான் இருக்குது. நான் என்னுடைய பேரை இது ஒரு 14 டேஸ் கண்டிப்பாக ஆயிருக்கும். அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி 14 டேஸ் ஆயிடுச்சுன்னா நான் பேரை மாற்றலாம். நான் ஜில்ஸுன்னு வைக்க மாட்டேன். ஏன்னா அது ஆல்ரெடி இன்னொரு அண்ணன் வச்சுருக்காரு. அவர் வீடியோ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் நான் இப்போ வேறு ஒன்று வாங்க போனேன்னா நான் வேறு ஒன்று வைக்க போகிறேன். கணேஷ் பாலாஜி கேமிங்னு நான் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக நான் ஒரு 2வது சேனல் வாங்க போகிறேன். வாங்குறதில்ல, 2வது சேனல் நான் பண்ண போகிறேன். அந்த 2வது சேனலில் நான் சிலது பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கு தேவையானது, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு என்னுடைய இன்னொரு அக்காவும் ஆக்சுவலாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அது பேர் தமிழ்
செம்மையாக வாய்ஸ் ஓவர். அவளோட லோகோ உங்களுக்கு நான் காட்டுக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அக்கா வேறு மாதிரி பண்ணுறாங்க, எடிட் பண்ணி பண்ணுவாள். ஆனால் நான் வந்து டைப் என்னன்னா நான் கேமிங் டைப். அதனால நான் வந்து இப்போ இந்த சேனலில் சொல்லிட்டேன், எங்கள் அக்காவோட சேனல். அதனால் நீ வந்து அதுக்கும் பார்ப்பாங்க. எங்கள் அக்கா டெய்லியும் வீடியோ போட மாட்டேன், ஒரு வீக்கு 2 தடவை தான் வீடியோ போடுவேன். ஏன்னா அவ்வளோ சோம்பேறி. அவன் ஹீரோ வந்தோடனே இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான் தான் இவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்டா. இந்த காரை நம்ம வாங்கிடுவோம். தமிழ் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் என்கிட்ட சொல்லுப்பா, நான் இந்த காரை எடுத்துக்கிறேன். போடா காரை எவன் வாங்க காரை இருந்து நம்ம ஓட்டுக்கோம். சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ணுங்க. எல்லாம் ப்ரொடெக்ஷன் ஹெல்த்து ப்ரொடெக்ஷன் இல்லாமல் என்னடா பண்ணுறீங்க? ஒரே இடி சும்மா இதுதான் இங்கே இருக்கிற ஆர்மி. நம்ம சூப்பர் ஹீரோ இருக்கும்போது இங்கே ஏன் பயம்? இந்த ஆர்மிலாம் வேஸ்ட்டு என்னை பொறுத்தவரையும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேமில் நம்ம போலீஸோட கூட சண்டை போட போகிறோம். இந்த கேமில் போலீஸோட யாரும் ரியல் லைஃப்பில் சண்டை போடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த கேம் நான் சொல்கிறேன், இந்த கேமில் அதாவது கவர்மெண்ட்டுக்கிட்டே இந்த கேமில் நான் சண்டை போட போகிறேன். அதனால் அவங்க எனக்கு பெரிய ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த ஆர்மி கேம்புக்குள்ளே புகுந்து அதுக்குள்ளே இருக்கிற டேங்க் எடுத்து வந்து எல்லோரும் சுட்டு பொசிட்டு அந்த ஆர்மியில் இருக்கிறவங்கள அப்போ நான் வந்து என் வேலையை ஆரம்பிச்சுவேன். இந்த யாருமே ஐயோ இவனை நம்ம ஷூட் பண்ணி பார்ப்போமா? ஒரு இட்டானா நமக்கும் ஹெல்த் குறையுங்க. இனிமேல் நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும் வாழ்க்கையில். அவன் ஆக்சுவலாக ஆர்மியில் இருக்காங்க. டேங்க் இருந்ததுன்னா இவன் சுட்டு பொசியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட கொஞ்சம் வேலை காட்டுவோமா? சே, உன்னால எனக்கு இது வேட்டா போச்சா? இது என்ன பாடா? எங்க 2 கிரேனேட் வச்சுருந்தானுங்க. நல்ல வேலை எந்த தான் என்னை காப்பாற்றுச்சு. இல்லை ஐயோ ஆத்தாடி ஆத்தா தூக்கி வீசிட்டானுங்க என்ன. ஏங்க எனக்கு ஹெல்த்தே இல்லைங்க. ஒரு கீரல் பட்டா கூட என் கதை காலி. இவனை டாலர் பண்ணி அடிப்போம். இப்போ நான் முக்கியமான கவுன்சிலிங் போகும்போது தான் இந்த ஆடி வரும். ஹெல்த்தே இல்லைங்க. சே, மெடிக்கல் கொடுங்கடா. டே மெடிக்கல் கிட்ட கொடுங்க. அது 2 பின்னாடியிலேருந்து எப்படி அந்த ஹெலிகாப்டர் வந்து டக்குன்னு சே கவர்மெண்ட்டே நம்மளுக்கு கொண்டுட்டான். இதுக்கு நான் பழி வாங்கண்டா. போலீஸ் என்ன கொன்ன கிளைமேட்
வாய்ஸ்லாம் வராமல் பாடுங்க. கடவுளே நீ என்னை காப்பாற்று. என்ன ஸ்டக் ஆகிட்டேன். நம்ம ஏரியாவை நம்ம வந்து இப்போ திரும்பி நம்ம கவர்மெண்ட் கிட்ட இந்த ஆர்மியில் இருக்கும் அந்த சுட்டு 2 வாட்டி சுட்டினோம். அதுக்குன்னே நான் பதிவு வாங்க போவேன். இதுதான் அந்த ஆர்மி கேம்போட ஏரியா. போட்டு நசுக்க வேண்டாம் சொன்னி ஒன்று. அந்த இடம் எங்கே இருக்குது? நம்ம ஏரியா எங்கே இருக்கா? கொஞ்சம் டைம் ஆகிட்டோம். அந்த என்ன பார்த்து போகணும். போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கு. ஓ பக்கத்தில் இருந்துருக்கு இவ்வளோ நேரம். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பார்த்துட்டாங்க. ஐயோ இந்த இடம் எங்க? ஆஹா உள்ள போதான் எதுமாட. ஆஹா இது கிரேன் கிடையாதுங்க, மிசைலு. ஜஸ்ட் மிஸ்ஸு. இவனுக்கு ஆட்டம் காட்டணுமே. இங்கே இருக்கேன். இங்கே இருக்கேன். இப்போ உயிர் போனதான் தான் நீ வந்து இப்படி பண்ண. இப்படி பண்ணதுக்கு இந்த யூடியூப்பை நான் கேன்சல் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். சூப்பர் ஹீரோ தானே அது? சூப்பர் ஹீரோ தானே? ஆமாங்க. கோல்டாலு நம்மது. கோல்டாக நானும் டவுன்லோட் பண்ணுறேன்டா. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட போகிறேன். ஹாரர் கேம் கிடையாது, டைம் பாஸ்க்கு. அதாவது இது வந்து எப்படி இருக்கோன்னா என்னுடைய கற்பனையாலே நான் வந்து இதை உருவாப்பேன். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் இருக்கான். இவங்க 2 பேரும், அதாவது இன்னொரு மனுஷன் இருக்கான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அப்போ இந்த 2 பேர்களையும் அது விதவிதமான பவர்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்தன் வந்து நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த வீடியோவில். திரும்ப மாட்டேன் ஏங்க, இவன் தாங்க வில்ல. நமக்கு டைம் வந்துச்சு. டேய் டேங்க் கொடுங்கடா, அப்போ தான் அந்த எதுமாரை நான் கொல்ல முடியும். இன்னும் இவ்வளோ 10 செகண்ட் முடிய முடியுமா? வேலை அவங்க அடிச்சிட்டோம். டேங்க் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஒதுக்கிட்டேன். மெடிக்கல் கொட்டு இல்லைன்னா அந்த இது இப்போ எனக்கு முக்கியமாக தேவைப்படுற அந்த ரிப்பேரிங்கு 4-5 கொடுங்க. அதை மட்டும் போய் இந்த கேட்டு நாம வந்து ஒன்று பயன்படுத்திப்போம்.
பார்த்தேன் எல்லாரையும். நம்ம எங்க பண்ண போனோம். இப்போ பீஸ் பிரேக்கர் நம்ம பேர் இருந்தேன். நல்ல வேலைப்பா. இப்போ நான் பிரைமரி